ஸோ ரீசென்ட் டைம்ஸில் அன்சர்டனிட்டி நம்ம கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பார்த்துட்டு இருந்தோம். ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இந்திய போராக இருக்கட்டும், இந்த மாதிரி சமயத்துலலாம் மார்க்கெட் இறங்கும். மார்க்கெட் இறங்கும்போது அங்கேருந்து எடுக்கக்கூடிய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கைத்தன்மை உடைய அந்த சேஃப்டி எவன்னு சொல்லக்கூடிய இடத்துல போடுவாங்க. அது ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருந்தது கடந்த சில மாதங்களாக கோல்டு. பட் இப்போது அதே மாதிரி தான் பிரச்சனை நடக்குது. போர் வந்துட்டுருக்கு. ஆனால் மாறாக தங்கம் விழுந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக கோல்டு ஏன் இந்த அளவுக்கு ஏறுச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளே அதை பற்றி பல தடவை பேசியிருக்கோம். சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து வாங்கினதுனால. பட் அதே சென்ட்ரல் பேங்க்னால தான் இப்போது கோல்டும் இறங்குது. ஸோ தொடர்ந்து எல்லாமே இறங்குதுன்னா அப்போ இந்த பணம்லாம் எங்கேப்பா போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. டோன்ட் வரி, உங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க கோல்டு இன்னும் இறங்குமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போவே வீடியோவை க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஏன் இறங்குது, என்ன காரணத்தினால இறங்கிட்டு இருக்கு, அண்ட் இது எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற மாதிரியான டேட்டாலாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கிளியர் கட்டான ஐடியா உங்களுக்கே வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் மார்க்கெட் செம்ம அடி விழுந்துருக்கு. நிஃப்டி மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு மார்க்கெட்டில் நிறைய மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கோல்டுமே நெகட்டிவ் சைடில் தான் இறங்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈரானுக்கு மத்தியில் அந்த போர் எப்போ தொடங்குச்சோ அப்போ இருந்து தான் இந்த வீழ்ச்சி கோல்டில் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் கோல்டு ஏறினதுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்றது ரெண்டு. ஒன்று சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு வாங்கினது. செகண்ட் ரீட்டைல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இடிஎஃப் பக்கம் அதிகமாக கோல்டு இடிஎஃப் பக்கம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தது. அதுலேயுமே இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் ஏன் வாங்கினாங்கிறது தெரியும். அரைச்சமாகவே நான் திரும்ப அரைக்க விரும்பல. பட் இப்போது அந்த ரெண்டு முக்கியமான நபர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. அதனால தான் கோல்டு விழுந்துட்டு இருக்கு. அப்படி என்னப்பா அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். அது சொல்லும் போது உங்களுக்கே இது விஷயம் கிளியர் கட்டாக புரியும். சரி, சென்ட்ரல் பேங்க்குக்கு என்னப்பா பிரச்சனை, அவங்க தான் சென்ட்ரல் பேங்க் ஆச்சே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பிரச்சனை வந்தது என்ன தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அப்படின்னாலுமே அதிகப்படியான ப்ராப்ளம் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான மெயின் காரணம் ஆயில். ஏன்னா ஆயிலுடைய ப்ரைஸ் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக $60 இருந்தது. இப்போ 100, 120 இருக்கு. இதற்கான மிக முக்கியமான காரணம் இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படின்றது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ், இந்த மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்கிறது. ப்ளஸ் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து அவங்க கேப்சர் பண்ணி வச்சு இதிலேருந்து எந்த கப்பலும் வெளியே வரக்கூடாது, அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொன்னது. இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகளால் தான். அண்ட் இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீசிங் அப்படின்றது இட் அஃபெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். சொல்லப்போனால் இதோடைய பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பல பொருட்களுக்கான மூலப்பொருளே க்ரூட் ஆயில் தான். சரி பரவாயில்ல, இதெல்லாம் இல்லைனா கூட நம்ம பொழைச்சிக்கலாம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கியமான விஷயம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதற்கு க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆயில் ப்ரைஸ் ஏறுறதுனால எல்லாத்தோட ப்ரைஸிங்கும் ஏறும். எல்லாத்தோட ப்ரைஸிங்கும் ஏறுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இன்ஃப்ளேஷன் இங்கே அதிகமாகும் பட்சத்தில் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஒன்று ஹால் பண்ணுவாங்க, இல்லை இன்க்ரீஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 17, 18, 19 ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய டேட்டாவை கொடுக்கும் பொழுது நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அன்சேஞ்சாக வச்சுருக்கோம்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த பேங்க் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேங்க்ஸ்லாம் வந்து அடுத்தது நாங்கள் ஹாக்கிஷ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது போலையும் சொல்கிறாங்க. இது ஓவராலாக பார்க்கும்போது ஸ்பெஷலி கோல்டுக்கு நெகட்டிவ். அதுலேயும் குறிப்பாக எந்த நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணுன்னு ஒரு வருஷமாக கட் பண்ணினே இருக்கிறாரோ நம்ம தலைவர் ட்ரம்ப்பு, அந்த நாடும் என்ன சொல்லிட்டாங்க 18ஆம் தேதி அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இந்த போர் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுவான்னு யோசிக்கும் பொழுது அதுக்கான சான்ஸும் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த போரால் ஆதிக்கப்பட்ட அந்த பாதிப்புன்னு இருக்குல்ல, அந்த பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஸ்க், அதாவது இந்த போருக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலே நிறைய விதமான தாக்குதல்கள் வந்து நடந்திருக்கு. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யுஏஇ, குவைத், ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஒருவேளை இந்த போர் இன்றைக்கே சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னா கூட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் திரும்ப அவங்க கட்டமைச்சு பழைய நிலைமைக்கு அவங்க கொண்டு வரதுக்கே பல மாதங்கள்லேருந்து வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டைம்லையுமே இந்த நாடுகளுக்கு பண தேவை அதிகமாக தேவைப்படும். சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டை வாங்குறத அப்படியே கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு சில நாடுகள்லாம் கோல்டை விற்கவும் ஆரம்பிச்சிட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வருது. ஏன்னா இப்போ அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படின்றது இந்த கிரைசிஸை சமாளிக்கணும், அதற்கு அவங்க கிட்ட லிக்விடிட்டி இருக்கணும். அந்த லிக்விடிட்டிக்கு அவங்க கோல்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. த டிபிக்கல் கோல்டு மைண்ட் செட் நம்ம கிட்ட இருக்கிறதும் அதே தான். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், அதைத்தான் ஏற்கனவே கோல்டை வாங்கின சென்ட்ரல் பேங்க்ஸும் இப்போ ஒரு சில பேர் பண்ண ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி
டைமில் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் தப்பி தவிர ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், பாண்ட் மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பெட்டராக வந்து கிடைக்கிறதுனால இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் போக வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இப்போ பாண்ட் மார்க்கெட்டுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கோல்டுடைய ஃப்ளக்சுவேஷன் மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் இருக்காது. அது லாங் டைமில் உங்களுக்கு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வந்து கிடைச்சிடும். அண்ட் முக்கியமாக அந்த ஸ்டேபிளான இன்கம்மை இன்னும் நம்பி போகிறதுக்கான காரணம் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறது தான். அதிகமான நபர்களுக்கு க்ரூட் ஆயில் வேணுன்ற பட்சத்தில் அவங்க டாலரை கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. டாலரை கொடுத்து வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் டாலருக்கான டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக போகுது. டிமாண்ட் ஏற 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 என்ன ஆகும், டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிக்கிட்டே போகுது. டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிக்கிட்டே போகும்பொழுது எந்த நாட்டு கரன்சிக்கு நிகராக டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆகுதோ அவங்களுக்கு கோல்டை வாங்குறது எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். ஆனால் ஏன் ப்ரைஸ் ஏறலன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பென்சிவ் ஆனதுனால என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கோல்டை வாங்க மாட்டேன்றாங்க. அதாவது வந்து டிமாண்ட் ரொம்ப கம்மியாகிடுது. அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ அடுத்ததாக கோல்டு இடிஎஃப்ல என்னதாங்க நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது வேர்ல்டுலே இருக்கிறதுல மிகப்பெரிய கோல்டு இடிஎஃப் அந்த சார்ட், அதில் இன்ஃப்ளோ மற்றும் அவுட்ஃப்ளோ எந்த மாதிரி இருக்குது, அதோடைய ஃபண்ட் ஃப்ளோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மந்த்லி ஃபண்ட் ஃப்ளோ 2005 2026 வரைக்கும் இந்த சார்ட்டில் டேட்டா இருக்குது. அதில் 2013 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக 2026 தான் அந்த அளவுக்கான அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. இது அமெரிக்கா இடிஎஃப்ல தானே ப்ரோ, நமக்கு என்னன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, சரி குளோபலாக கோல்டு இடிஎஃப்ல எந்த அளவுக்கான இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த சார்ட்டில் வந்து பாருங்கள், இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கும் ரீட்டெயில்ஸ்க்கும் நம்மள மாதிரி ஆட்களுக்கும். ஸோ இதில் பார்க்கும்பொழுது இன்ஸ்டிடியூஷனல் ரொம்ப நாளாக வந்து நல்லா வாங்கிட்டு இருந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் குவார்ட்டர்ஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னுமே வந்து வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்றது இந்த சார்ட்டில் நமக்கு கிளியர் கட்டாக வந்து தெரியுது. சரி, இதை விற்று இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் அதிகமான ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும்போது அப்போ மார்ஜின் கால்ஸ்லாம் நிறைய வாங்கியிருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு கேஷ் அதிகமாக தேவைப்படும். அந்த டைமில் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. இன்வெஸ்டர்ஸ் ஈஸியாக விற்று லிக்விடேட் பண்ணக்கூடிய அசெட் எது இருக்கோ அவங்கக்கிட்ட அதை விற்று தான் லிக்விடேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதில் தான் கோல்டும் வருது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ பெரிய ரேலி நடந்திருக்கு, அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து தெரியுது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னாடி வந்து அடுத்ததாக வேறு எந்த அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, எந்த அசெட்டுக்கு வந்து பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் கோல்டு இடிஎஃப் விற்று அந்த பணத்தை வெளியெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பிரச்சனைகள் க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறதா இருக்கட்டும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ரேட் கட் வராதுன்றதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் நமக்கே தெரியுது அப்படின்னா இன்னும் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் முன்கூட்டியே நியூஸ் எல்லாம் வரக்கூடிய அவங்க எந்த அளவுக்கு உஷாராக இருந்திருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த கோல்டை விற்றுட்டு அவங்க கேஷில் போயிட்டு அடுத்தபடியாக டாலர் இன்க்ரீஸ் ஆனால் டாலர் மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை பாண்டில் மூவ் பண்ணுறதுக்கோ ஒரு சான்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம ரீசெண்ட் வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருந்தோம், ஜேபி மோகன் வந்து 0.5% அளவுக்கு அவங்களுடைய டோட்டல் அலோகேஷன் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வந்து கோல்டு ஒரு வேளை இன்க்ரீஸ் பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இப்போ அதே மாதிரி இந்த அளவுக்கான பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கோல்டை இடிஎஃப்லையோ ஏதோ ஒன்று விற்கும் பொழுது அப்போ இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்னு பாருங்க கோல்டு பிரைஸ்ல. பட் என்னன்னா நெகட்டிவ் சைடில். ஸோ இன்னொரு சைடில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டேட்டா நெட்டு ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்குது. 1979 இதே மாதிரி ஈரானில் ஒரு பிரச்சனை வந்தப்போ கோல்டும் கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்பொழுது கோல்டுக்கு ஒரு மிகப்பெரிய கிராஷ் வந்தது அப்படின்றது ஓல்டு டேட்டா. இது ரிப்பீட் ஆகுமா அப்படின்றதையும் நிறைய பேர் இப்போது ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பயுமே இதே போல் ஆயில் ப்ரைஸ் டபுள் ஆச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு, அண்ட் ஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்க, டபுள் பண்ணிகிட்டே போனாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கான சினரியோஸ் வந்து நடந்தால் என்ன கோல்டு ஆகுன்றதுக்கு நமக்கு பாஸ்ட்ல ஹிஸ்டரியில் வந்த டேட்டா இருக்கு. இப்போ ஒருவேளை இதே மாதிரி ஹிஸ்டரி ரிப்பீட் ஆனால் திரும்பவும் இது ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் 2 விஷயங்கள் நடந்துடுச்சு. இன்னும் ஃபெட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய விஷயங்களும் நடந்தால் என்ன ஆகுன்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ கோல்டு இந்த இடத்துல ரேண்டமாக விழல, இது எல்லாமே தான் காரணங்கள்ன்றது இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் இந்த பிரச்சனைகளால் மட்டுமே கோல்டு தடால் புடால்னு மொத்தமாக அதில் பாதாளத்துக்கு போயிடும் அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது. பட் அந்த ப்ரெஷர் அப்படின்றது இன்னுமே கோல்டு மேலே இருக்குது. எதனாலன்றதும் நீங்கள் இந்நேரம் புரிஞ்சிருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதும் கிளியர் கட்டாக தெரியும். பட் இப்போதைக்கு என்னோட சைட்லேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரெஷரில் கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள்
கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னும் வந்து போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் ஒரு 10% 15% எந்த அளவுக்கு நீங்கள் கோல்டுக்குன்னு ஒதுக்கி இருந்தீங்களோ அதில் ஒரு 10% 15% இந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக ஒரு லோவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற முடிவை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வந்து எடுங்க. ஓகேங்களா? அண்ட் கோல்டுக்கு லாங் டேர்ம் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தால், நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் போட்ட கோல்டு வீடியோவில் அந்த லாங் டேர்முக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டா எதெல்லாம் இருந்தால் கோல்டு ஏறும் அப்படின்றத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா, தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.